अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद। क़ाल अल्लाह सुब्हानहु व तआला फ़िल फ़ुरक़ानिल हमीद वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व अल्लमक मा लम तकुन तअलम। ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் தஆலா நம்மை ஆசிரியர் உடைய தினத்தை நினைவுபடுத்துகின்ற பாக்கியத்தை தந்தார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5வது நாள் ஆசிரியருடைய தினம் கொண்டாடப்படுகிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் ஆசிரியர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. எனவே ஆசிரியர்கள் இன்று நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு தினம் இருக்கிறது. பெற்றோர்களுடைய தினம், குழந்தைகள் தினம் என்றெல்லாம் இருக்கிறது. அதிலே ஆசிரியர்களுடைய தினமும் ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய நினைவு கொண்டாடப்பட்டாலும் அது குறைவானது தான். காரணம், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அவ்வாறு. ஒவ்வொருவரும் பணி செய்கின்றார்கள் தங்களுக்காக, தங்கள் குடும்பத்திற்காக, தம்மை மேலோங்கி செல்வதற்காக. ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்றார்கள், சீர்திருத்த பணி செய்கின்றார்கள், பிறரை உருவாக்குகின்ற வேலையை செய்கின்றார்கள். ஒரு முதலாளி தன்னை போல ஒரு முதலாளி உருவாக கூடாது என்று நினைப்பார், தன்னை மிஞ்சிவிடக் கூடாது என்று நினைப்பார். எனவே அவன் தொழிலை சரியாக, முறையாக, முழுமையாக கற்றுத்தர மாட்டான். ஒரு மிகப்பெரிய பணக்காரன், தொழிலதிபர் தன்னை போல தன்னை மிஞ்சி யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு குறைவான விஷயத்தை சொல்லி தந்து அவனை குறைவுபடுத்துவார்கள். ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் தன்னை விட மேலோங்கி, தன்னை விட பெரிய நபராக தன்னிடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் உருவாக வேண்டும் என்று நினைப்பார்கள். இன்று நாம் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ, கலெக்டர்களாக, ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஏன் முதல்வர்களாக, பிரதமர்களாக, அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக ஒரு ஆசிரியருடைய இடத்தில் படித்த மாணவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒவ்வொரு மாணவர் தான் மிகப்பெரிய பொறுப்புகளிலேயும் ஒரு ஆசிரியரிடத்தில் படித்த மாணவரே அந்த கல்லூரியுடைய முதல்வராக ஆன வரலாறெல்லாம் இருக்கிறது. ஏன் சொல்லுகிறோம் என்றால், பரந்த சிந்தனை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எத்தனையோ தடவை தன் பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை தொலைந்து போ என்று சொல்லுகின்ற நிலைமையில் கூட ஆசிரியர்கள் அவரை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. எனவே ஆசிரியர் பணி மிகப்பெரிய பணியாக இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் தன்னை எத்தனையோ விஷயங்களில் பிரகடனப்படுத்தினாலும் நான் தான் கல்வியை கற்றுத் தரக்கூடியவன் என்று சொல்லுகின்றார். மனிதர்களே, உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தது யார்? நான் என்று சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பணிகள் செய்தார்கள். தன்னை ஒரு அரசியல்வாதியாகவும், தன்னை ஒரு குடும்ப தலைவராகவும், தன்னை ஒரு சமூகத்தின் வழிகாட்டியாக எல்லாம் பிரணப்படுத்தாமல், இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு ஆசிரியராக என்று தன்னை ஆசிரியர் என்று சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு போதிக்க வந்தவன், உங்களை சரி செய்ய வந்தவன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தவன். எனக்கு கற்றுக் கொடுத்தது யாரு தெரியுமா? பெருமானார் சொல்லுகின்றார்கள், அல்லமனி ரப்பி, என்னை படைத்த இறைவன் எனக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். ஃபஅஹ்ஸன தஅதீபி, அவன் சரியான முறையாக எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆசிரியர்களுடைய தினத்தை கொண்டாடக்கூடியவர்களே, நினைக்கக்கூடியவர்களே, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி பெருமானார் அவர்கள் தான். பொறுமையிலும் அவர்களை சரி செய்கின்ற, நம் வயிற்றில் அவர்கள் பிறக்கவில்லை என்றாலும் கூட நம்முடைய பிள்ளைகள் தான் என்ற சிந்தனை ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வர வேண்டும். அவர்களை சீர்திருத்த பணிகளிலே அவர்களை சரியான முறையில் செய்ய வேண்டும். ஏதோ நம் காசுக்கோ பணங்களுக்கு வேலை செய்யவில்லை, மாறாக மனங்களை திருத்துகின்ற வேலையை ஒரு ஆசிரியர் செய்கிறார் என்ற சிந்தனையில் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் டியூட்டியினுடைய டைம் இருக்கிறது. 3 மணி 4 மணிக்கு முடிந்து விட்டால் அவர் சென்று விட்டார், அவருடைய வேலை முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. ஆனால் ஒரு ஆசிரியருடைய நேரம் எங்கே முடிந்தது? அவர் மரணிக்கின்ற வரை அந்த பணியை தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆசிரியர் பணி என்பதற்கு ஓய்வே கிடையாது. மாணவர்களை சரி செய்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற கல்வியாளருக்கு எங்கே ஓய்வு இருக்கிறது? அதனால் அப்படிப்பட்ட நிலைமை தான் கல்விக்கு இஸ்லாம் கண்ணியத்தையும் முன்னுரிமையும் தருகிறது. ஒரு நாய்க்கு 4 விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அது மற்ற நாய்களை விட தனிமைப்பட்டு விட்டது. அதனால்தான் மற்ற நாய்
ஆடையில் பட்டுவிட்டால் அதை வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது. அது நம்மிலே பட்டுவிட்டால் உடனே 7 தடவை கழுக வேண்டியது இருக்கிறது. வீட்டிலே இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்கு வர மாட்டார்கள். ஆனால் ஒரு நாயை பற்றி அதை வீட்டிலே வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அது என்ன நாய்ங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அர்சல்த கல்பக்கல் முஅல்லம், கற்றுக் கொடுக்கப்பட்ட நாயை நீ வேட்டையாடுவதற்கு அனுப்பினால் அது எடுத்து வருகின்ற வேட்டையாடுகின்ற பொருளை ஃபகுலுஹு, நீ சாப்பிடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நாய் நம்மின் மீது பட்டு விட்டால் 7 தடவை கழுக வேண்டும். ஆனால் கல்வி என்னும் ஒரு விஷயத்தை நாய்க்கே கொடுக்கப்பட்டு விட்டது. நாய்களிலே வித்தியாசமாகி விட்டது. அந்த நாய் கல்புல் முஅல்லம் என்று சொல்லப்படுகிறது. அது போய் வேட்டையாடுகின்ற வஸ்து நமக்கு ஹலாலாகி விடுகிறது என்று சொன்னால் கல்விக்கு இஸ்லாம் என்ன முன்னுரிமை கொடுக்கிறது என்று பார்க்க வேண்டும். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மாணவர்களிலே, தன் தோழர்களிலே பார்க்கின்றார்கள் யாரிடத்தில் எது மிகுதியாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு விஷயத்தில், எல்லாரிடத்திலும் எல்லா திறமைகள் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட திறமையிலே ஒரு மனிதர், ஒரு மாணவர் மேலோங்கி விடுவார் மற்றவரை விட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காணுகின்றார்கள். எப்படி? அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர், அபூபக்கர் நாயகத்தில் இரக்க குணமும் உண்மைத்தனமும் அதிகமாக மிகைத்திருக்கிறது என்று அடையாளப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கத்தனத்திலே உஸ்மானே கனி அதிகமாக இருக்கிறார்கள். வாஹ் யா உம்மத்தி உஸ்மான் என்று சொன்னார்கள். வெட்கத்திலே தனிமை பெறுகின்றார்கள் உஸ்மானே கனி. மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணுகின்றார்கள் பெருமானார். யாரிடத்தில் என்ன திறமை இருக்கிறது இதை கண்டுபிடிப்பது ஒவ்வொரு ஆசிரியர் மீது கடமையாக இருக்கிறது. வாக்ரவும் உபை இப்னு காபின், குர்ஆனை ஓதுகின்ற ஆற்றல் உபை பின் காபிடத்தில் இருந்தது என்றார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரின், குர்ஆனுடைய விரிவுரையாளராக இப்னு அப்பாஸை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு படையின் தளபதியாக உசாமா பின் ஸைதை அனுப்பி வைக்கின்றார்கள். யாரிடத்தில் என்ன திறமை இருக்கிறது இதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆசிரியரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இஸ்கந்தர் ரூமி அவரிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் உங்கள் பெற்றோர்களை விட உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றீர்களே, அவர்களை கண்ணியப்படுத்துகின்றீர்களே, என்ன காரணம்? சொன்னார்கள் அவர்கள், என்னுடைய பெற்றோர்கள் என்னை மேலிருந்து கீழே கொண்டு வந்தார்கள், பூமிக்கு கொண்டு வந்தார்கள், பூமியிலே அடையாளப்படுத்தினார்கள். ஆனால் என்னுடைய ஆசிரியர்கள் என்னை இந்த பூமியிலிருந்து வானத்தின் பக்கம் மேலோங்க செய்தார்கள், எங்களுடைய புகழ்களை பரவ செய்தார்கள். அவர்கள் தான் எங்களுடைய திறமைகளை மக்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தி எங்களை மனிதர்களாக இன்று நடமாடுகின்ற நிலைமைகளுக்கு எங்களை மாற்றியவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் என்று சொன்னார்கள். எனவே தான் எங்களுடைய பெற்றோர்களை விட எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நான் முன்னுரிமை தருகிறேன் என்று சொன்ன வரலாறுகள் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எனவே நாம் ஆசிரியர்களுடைய நினைவையும் அவருடைய சிந்தனையும் நாம் போற்ற வேண்டியிருக்கிறது. இன்று கல்வி கூடங்களிலே வெறும் புத்தகத்தினுடைய கல்வி இருக்கிறது. இது மட்டும் பத்தாது. கல்வியோடு சேர்ந்து வாழ்க்கை முறைகளையும் ஒழுக்க முறைகளையும் கற்றுத்தருவதுதான் ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. மாணவர்களுக்கு புத்தகத்துடைய கல்வியை கொடுத்தால் அவர்கள் எப்படியும் மாறிவிடுவார்கள். வாழ்க்கை என்னும் புத்தகத்தை சொல்லித்தார்கள். ஆசிரியர்கள் அவர்களை தீர்த்திருத்தப்படுகின்ற செய்யும், அவர்களை சரி செய்கின்ற வேலையில் ஈடுபட வேண்டும். எனவே ஆசிரியர் தினத்திலே நாம் வேலைகள் எத்தனை இருந்தாலும் ஆசிரியர் பணி என்பது மிக உயர்ந்த பணியாக இருக்கிறது. அதை செய்வதிலே ஒவ்வொரு மனிதரும் பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி மரணிக்கின்ற வரை இதே காரியத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இமாம்களும் சஹாபாக்களும் தாங்கள் ஈடுபட்ட காரியங்களும் இந்த ஆசிரியர் பணிதார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இன்று ஆசிரியர்கள் கேவலப்படுத்தப்படுகின்றார்கள், அடித்து துன்புறுத்தப்படுகின்றார்கள். ஜார்க்கண்டிலே ஒரு ஆசிரியரை வைத்து மாணவர்கள் கெட்டி உதைத்து அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அது சமூகத்தை தாண்டி, தலைமுறையை தாண்டி செய்ய வேண்டுகின்ற கடமை அதிகமாக இருக்கிறது. எனவே ஆசிரியர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும். நம்முடைய உயரும் போதெல்லாம் நம்முடைய ஆசிரியர்களை நினைவு கூற வேண்டும். இந்த மதிப்பும் மரியாதையும் சொத்தும் சுகங்களும் எனக்கு கிடைத்தது என்னுடைய ஆசிரியர்கள் மூலமாக என்று நினைக்கும் காலம்தான் உண்மையான ஆசிரியர் தினமாக இருக்குமே தவிர, வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஆசிரியர் தினம் என்ற எண்ணத்திலே நாம் கடந்து போகாமல்
ஆசிரியர்களை போற்ற வேண்டும், அவருக்கு உள்ளாவுள்ளபடி கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். மரணிக்கின்ற வரையும் அதை தாண்டியும் அவருடைய கண்ணியம் போற்றப்பட வேண்டும். அப்பொழுது தான் ஆசிரியர்கள் கொடுக்கப்படுகின்ற எல்லா விதமான உயர்வுகளும் கண்ணியங்களும் மாணவர்களும் பெற முடியும். பின்னால் மாணவர் சமூகம், பின்னால் அவர்கள் ஆசிரியர்களாக மாறுவார்கள். அல்லாஹு தாலா உண்மையான நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கின்ற எண்ணத்தையும், சரியான ஆசிரியர்கள் மாணவர்களை சரி செய்கின்ற பணியையும், தொடர்ந்து நடைபெறுகின்ற வாக்கியத்தையும், வெறும் கல்வி மட்டுமில்லாமல் கல்வியோடு சேர்த்து வாழ்க்கை போதனைகளையும், கல்வியோடு சேர்த்து ஒழுக்கங்களையும் அந்த ஆசிரியர்களை கற்றுத்தரும்போது தான் அவருடைய ஆசிரியர் பணி நிறைவு பெறுமே தவிர, வெறும் கல்வியை மட்டும் கொடுத்தால் அந்த கல்வி மனிதனை சீர்திருத்தம் செய்யாது, சரி செய்யாது. கல்வியோடு ஒழுக்கத்தையும் கொடுக்கின்ற பொழுது தான் உண்மையான ஆசிரியர்களுடைய பணி நிறைவு பெறும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியர்களையும் நல்ல மாணவர்களையும் இந்த சமூகத்திற்கு தருவானாக. ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய கடமைகள் என்றும் நினைத்து அவருடைய ஆசிரியர் பணிகளை திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் கொடுக்கின்ற காசுகளை எல்லாம் தாண்டி இறைவனுக்காக, இறைவனுடைய பொருத்தத்திற்காக இந்த சமூகத்தை சரி செய்கின்ற அந்த மாணவர்களை உருவாக்குகின்ற வேலையை சரியாக முறையில் செய்வதற்கு அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் ஒத்துழைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.